பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வருஷம் இவங்க ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வெட்டுக்குத்து சம்பவமே நடக்கும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எந்த டாஸ்க் விளையாண்டாலும் பிரச்சனை. இப்போ எல்லாருக்கும் தெரியும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போயிட்டுருக்கு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட ஃபைனல் ரவுண்டு, அதாவது 8வது டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த குட்டி கார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி காரில் இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்டும் இதுக்குள்ளே உட்காரணும். யார் அதிக நேரமாக உட்காந்துருக்காங்களோ, யார் கடைசியாக வெளியே வராங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். இதன் அடிப்படையில் இது வரைக்கும் விளையாண்ட 7 டாஸ்கில் யார் அதிகமாக பாயிண்ட் வின் பண்ணியிருக்கா அப்படின்றத பொறுத்து ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் வந்து யார் போகிறாங்க அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. வழக்கம் போல் இவங்க எல்லா டாஸ்க் ஆரம்பிக்கும் போதும் ஃபன்னாக தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஃபன்னாக தான் ஆரம்பமாச்சு. இந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இப்போ கம்ருதீன், சபரிலாம் கொஞ்சம் ப்ராடான உடம்பு இருக்கும். விக்ரம் பார்த்திங்கன்னா ஃபேட்டாக இருப்பார். இப்படி இருந்தும் இவங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக உள்ளே போய் செட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களோட எட்டப்பன் வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்கல்ல. யார், வேறு யாரும் இல்லை, நம்ம பார்வதி கம்ருதீன், காஜி கப்புள்ஸ், இந்த 2 பேரும் தான். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே முந்தின நாள் சாண்ட்ரா கூட பிரச்சனை இருந்துச்சு. அப்போது கம்ருதீன் வந்து சாண்ட்ராவை ஸ்கேம் ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பதிலுக்கு சாண்ட்ரா டென்ஷன் ஆகுறாங்க. சாண்ட்ரா வந்து கம்ருதீனை காமருதீன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பாரு டென்ஷன் ஆகுறாங்க, ஆர்கியூமெண்ட் ஆகுது. சாண்ட்ரா பாருவை பார்த்து பொறுக்கின்னு சொல்கிறாங்க. கம்ருதீன் பதிலுக்கு சாண்ட்ராவை தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் சாண்ட்ரா காமருதீன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு கம்ருதீன் லைவில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலி பற்றி, ஹஸ்பண்ட் பற்றி, இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. லைவ்ன்றதுனால அதை முழுசாக காட்டலை, கட் பண்ணிட்டாங்க. இந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது, பயங்கரமாக பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. உடனே பார்வதியும் கம்ருதீனும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டோரை திறந்து சாண்ட்ராவை வெளியே தள்ளி விட்டுறணும், அவளை எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் விக்ரம் வந்து வெளியே போயிட்டார். ஏன்னா அவருக்கு உடம்பு, பெரிய உடம்பு, உள்ளே இருக்க முடியல. விக்ரம் வெளியே போயிட்டார். வெளியே போனவுடனே இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது நடிப்பு அறைக்கி சாண்ட்ராவை வெளியே தள்ளிடணும். அந்தளவுக்கு வன்மம் ஆயிடுச்சு, 2 பேருக்கு வெறி ஆயிடுச்சு சாண்ட்ராவில். ஃபஸ்ட்டு பாரு தான் வந்து கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை கம்ருதீன் பார்க்குறான். கம்ருதீனுக்கு புரிஞ்சிருச்சு இதை தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ருதீன் கையை விட்டு கதவை திறப்பான். திறந்த உடனே பார்வதி, கம்ருதீன் 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி புஷ் பண்ணி கதவை எப்படியோ திறந்துருவாங்க. சாண்ட்ரா எவ்வளோ தடுத்து பார்ப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஒருத்தங்களால் இவங்க 2 பேரையும் தடுக்க முடியாதுல்ல. பார்வதி மட்டும் அப்படின்னா ஈஸியாக தடுத்துடலாம், பார்வதி அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கதவை திறந்துட்டு சாண்ட்ராவை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்வதி வந்து காலால் மிதிக்கிறாங்க சாண்ட்ராவை. காலால் மிதித்து இவளை எப்படியாவது வெளியே தள்ளிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. விக்ரம் காரு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஃபைனலாக அவங்க சாண்ட்ராவை மிதித்து வெளியவும் தள்ளிட்டாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஈவு இறக்கமற்ற செயல் அப்படின்னு எனக்கு தெரியல. இதே பிக் பாஸ் சீசனில் இதுக்கு முன்னாடி சபரி பாருவை ஒரு கேமில் காலை மிதிப்பார். இதை வந்து பெண்களுக்கு எதிராக சபரி பெரிய துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சீன் கிரியேட் பண்ணி பார்வதி எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாங்க. விஜய் சேதுபதி முன்னால் பேசி மன்னிப்பும் கேட்க வச்சாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராவை மிதித்து கீழே தள்ளிட்டாங்க. பயத்தில் கீழே விழுந்த சாண்ட்ரா அவங்க நிஜமாக பண்ணாங்களா, இல்லை உண்மையாகவே அவங்களுக்கு அந்த பயம் வந்துருச்சு, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை வந்ததான்னு தெரில, அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, அதாவது காக்கா வலிப்பு மாதிரி வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, காக்கா வலிப்பு வந்து அதை பார்த்தோன்னே சபரி கார்லேருந்து வெளியே வந்துட்டார். இந்த டாஸ்க் நான் தோற்றாலும் பரவாயில்ல, டிக்கெட் டு ஃபினாலே போகலைனாலும் பரவாயில்ல, ஒருத்தங்க ஒரு லேடி 2 குழந்தைங்களுக்கு அம்மா, சின்ன குழந்தைங்க, அவங்களும் லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க, யாருமே சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி விக்ரம், சபரி, வினோத் 3 பேரும் வந்துட்டாங்க. சபரியும் வினோத்தும் கேமில் தோற்றாலும் பரவாயில்ல, நம்ம காரை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. உடனே இமீடியட்டாக தண்ணிலாம் வந்து தெளித்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே சாண்ட்ராவுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. இந்த ஃபிட்ஸு வந்தாலும் உள்ளேருந்து பார்வதியும் கம்ருதீனும் பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கூட நம்ம தள்ளி விட்டதில் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க, விழுந்ததில் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்ற குற்ற உணர்ச்சி பார்வதிக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவங்களோட ரியாக்ஷன் பாருங்களேன். பார்வதி என்ன சொன்னாங்க அப்படின்னா,
கீழே விழுந்ததுக்கெல்லாமா இப்படி நடக்கும், சும்மா சொல்கிறாங்க, சும்மா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை. நிஜமாக ஃபிட்ஸு வந்த மாதிரிலாம் யாராலும் நடிக்க முடியாது. அதெல்லாம் நேச்சுரலாக வர்றது. ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்து சாண்ட்ராவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த குற்ற உணர்ச்சி ஒரு துளி அளவு கூட பார்வதிக்கும் கமருதீனுக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் வினோத், சபரி, விக்ரம் 3 பேரும் சாண்ட்ராவை தூக்கிட்டு போனாங்க. சேம் டைம் பிக் பாஸோட மெடிக்கல் டீமும் அங்கே தான் இருப்பாங்க. அவங்களும் அந்த சீக்ரெட் டோர் வழியாக உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டு கன்ஃபெஷன் ரூமுக்கு வேகமாக தூக்கிட்டு போனாங்க. இவ்வளோ தான் நடந்துச்சு. சாண்ட்ரா நார்மலாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டே வந்து அவங்க உள்ளே வந்துட்டாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சமயத்தில் சரி நம்மளை எல்லோரும் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நம்ம நடிப்பு சாண்ட்ராவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். நவ் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா திவ்யா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் சாண்ட்ரா கொஞ்ச நாள் திவ்யா கூட பேசாமல் இருந்தாங்க. பார்வதி பண்ணுற அட்டுழியங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. திவ்யா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி பார்வதியை விட்டு ஏறின்னு ஏறி விட்டாங்க. பார்வதியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அந்த பக்கம் இருக்கிற கமருதீன் அப்படியே அடங்கிட்டார். திவ்யா பேச ஆரம்பித்தோடனே கமருதீன் டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டார். பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை ரொம்ப ஹீட்டடாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திவ்யா முன்னால் இடம் மாறி உட்காந்தாங்க. அப்புறம் பார்வதி என்ன பண்ணாங்க, காலை தூக்கி திவ்யா தலை மேலே வச்சாங்க. அதுக்கு பயங்கரமாக ஒரு சண்டை நடந்துச்சு. இது எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நம்ம நடிப்பு சாண்ட்ரா பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்க. கமருதீன் என்ன ஆச்சுன்னு பார்க்குறக்கு உள்ளே வந்தாருங்க. அவ்வளோதான், நம்ம சாண்ட்ரா போட்டாங்க பாருங்கள் ஒரு நடிப்பு. கமருதீனை பார்த்து அப்படியே அலறி இவன் உள்ளே வாரான், என்ன ஏதோ பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சபரி உள்ளே ஓடி வந்து இது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. இந்த நடிப்பை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் சாண்ட்ரா. அப்புறம் முக்கியமான விஷயம், வெளியே நம்ம சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பேப்பர் ரவுடி பிரசன்ட் இருக்கார்ல, அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு உள்ளே போவேன், அப்போ கமருதீன் இருந்தாருன்னா அது கமருதீனோட கெட்ட நேரம், நான் உள்ளே போகும்போது கமருதீன் இல்லைன்னா கமருதீனோட நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி ஹீரோயிசம் டைலாக் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் உள்ளே போய் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. சாண்ட்ராவுக்கு நடந்த இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.